செமஸ்டர் எக்ஸாம் அப்போ இந்த சிஏ டெஸ்ட் இதெல்லாம் வரும்போது தான் டைமோட வேல்யூ என்னங்கிறது புரியுது. அது ஒரு 10 நாள் தான், அதுக்கப்புறம் திரும்பி பழையபடியா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நைட் தாண்டினா போதும், அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் நிம்மதியா இருக்கலாம். நாளையோட வந்து என்னோட 4th செமஸ்டர் முடியுது, 2வது வருஷம் முடியுது, காலேஜோட பாதி நாட்கள் முடிய போகுது. இது வரைக்கும் ஒன்றும் உருப்படியா சொல்ற அளவுக்கு நான் பண்ணல. இது வரைக்கும் எழுதின ஒரு 4 எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன். அது ஒரு 2 எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கேன், 2 எக்ஸாம் படுமோசமாக பண்ணியிருக்கேன். இன்னைக்கு எழுதும் படுமோசம். நான் வந்து ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு நான் யாருக்கிட்டையும் போயெல்லாம் வந்து பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன். நானே என்கிட்ட பேசிப்பேன், அவ்வளோதான். அது பைத்தியம் மாதிரி தான், பைத்தியம் தான். நானே பேசிகிட்டு இருப்பேன், ஐயோ என்னடா அது இப்படி ஆயிடுச்சு. எனக்கு இப்போ இதெல்லாம் தாண்டி என்ன டவுட் வந்துச்சுன்னா, நமக்குலாம் வேலை தருவாங்களா அப்படின்னு டவுட் வந்துருச்சு. இப்போ ஃபுல்லாக சாட் ஜிபிடி பார்த்துட்டு காலம் ஓடிட்டு இருக்கு காலேஜ் லைஃப். நான் யோசிப்பேன், என்னடா அது நமக்கு இந்த சாட் ஜிபிடி இந்த இதெல்லாம் இருந்தே வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, சீரியல்ஸ்க்குலாம் ஒன்றுமே இருக்காது, அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுருந்தேன். ரொம்ப கஷ்டம் தாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கூட கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல. எப்போ எனக்குன்னு ஒரு ஃபோன் வந்ததோ அப்பவே எல்லாம் நாசமா போச்சு. இந்த 11th 12th படிக்கும் போதெல்லாம் டைம் வச்சு படிச்சுட்டு இருப்பேன். 11 மணி நேரம் படிக்கணும், 12 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு. ஆனா இப்போ 1 மணி நேரம் படிச்சாலே பெரிய விஷயமா இருக்கு. எப்படா ஒரு 24 மணி நேரம் கடந்து போகும்னு இருக்கு. படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது சுத்தமா. நானும் வந்து என்னென்னமோ ட்ரை பண்றேன், படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து உட்காடுறேன். செமஸ்டர் லீவ் ஒரு 7 நாள், அப்புறம் இப்போ ஒரு 7 நாள், இந்த எக்ஸாம் போயிட்டு இருக்கிற டைம் ஒரு 7 நாள், செமஸ்டர் லீவ் ஒரு 7 நாளா. இது 2 வாரமே நான் படித்த டைமையும் நான் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்த டைமையும் எடுத்தேன். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பார்த்துருந்த டைம் தான் அதிகமாக இருக்கும். டெலிட் பண்ணணும்னு பார்க்குறேன், டெலிட் பண்ணி யூடியூப் சர்ச் பார்த்துட்டு இருக்கேன். ப்ராப்பராக மேனேஜ் பண்ண கற்றுக்கணும், டைம் மேனேஜ் பண்ணணும். அந்த ஒரு என்ன மாதிரி ஒரு ஃபீல் தெரியுமா, எனக்கு வேண்டிதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நினைப்பே எனக்கு வரமாட்டேங்குது. அது வந்து வருமானு எனக்கு தெரியல, எனக்கு நம்பிக்கையே இல்லை அந்த மாதிரி வரும் அப்படின்னு. பண்ணுங்கிற ஒரு ஆசை இருக்கு, பட் ஆனால் ஆசை மட்டும் பட்டா பார்த்தாது, வி ஹேவ் டு ஒர்க் ஃபார் இட்னு புரிய மாட்டேங்குது. ஒரு 2 நாள் வந்து மோட்டிவேட்டாக இருந்தேன்னா 3வது நாள் நவுத்து போன பிஸ்கட் மாதிரி புதக்குன்னு விழுந்துடுறேன். என்ன பண்றது? டெய்லி 5 hours இன்ஸ்டாகிராம் பார்த்தேன், என்னால கண்டிப்பா வீடியோ போட்டுக்க முடியும். அவர் எதுவும் உங்ககிட்ட சொல்லுவோமா, கேட்டு வந்துருங்க. டேய் சொல்லு. நாளைக்கு தான் கடைசி எக்ஸாம், 5வது தியரி பேப்பர். அது முடிஞ்சா அதுக்கப்புறம் ஒரு 24ஆம் தேதி வரைக்கும் லீவ். அதாவது 11ஆம் தேதி முடிஞ்சா ஒரு 13 நாள் லீவ் இருக்கு. அதில் கொஞ்சம் உருப்படியாக பண்ணணும். அதில் தான் வந்து இந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணிடணும் டக்கு டக்கு அப்படின்னு. நான் சொல்லியிருந்தேன், எக்ஸாம் வந்தாலும் போட்டுறோம் அப்படின்னு. போட்டுறேன், வந்துடும், ஆன் டைமில் வந்துடும், நோ ப்ராப்ளம். கடைசி ஒரே ஒரு எக்ஸாம், அதை முடிச்சோன்னா நாளைக்கு சாயங்காலம் ஜிம்முக்கு போகிறேன். நாளையிலேருந்து திரும்பி பேக் ஆன் ட்ராக் வரேன். என் வாழ்நாள் ஒரு தடவையாச்சும் 60 கிலோ அப்படின்னு பார்த்துடணும்னு நினச்சிட்டு நானும் ஒரு 2 வருஷமாக முக்கிட்டு இருக்கேன். முடியவே மாட்டேங்குது. ஆனால் கவலைப்படாதீங்க, இந்த மாதத்துலேயே நான் நடத்தி காமிக்கிறேன். அடே எட்டாலே தாங்க முடியலடா. இன்னும் எவ்வளோ நாள் தான் உருட்டிகிட்டே இருக்க பாருங்க, எனக்கு தெரியல. நான் உருட்டணுங்கிறதுக்கு வேண்டிய உருட்டா சொல்லல, நான் வந்து சீரியஸாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ண முடியாமல் அது உருட்டா மாறிடுது. என்ன பண்ணுறது? எக்ஸாம் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு, ஆனாலும் 2 நாளாக சரியான தலைவலி. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த நாள் அன்றைக்கி ஏதோ கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 6 நாள் ஒழுங்காகவே தூங்கலை. டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நேற்று வந்து படுத்தது தான். நேற்று மட்டும் ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 15 மணி நேரம் தூங்கியிருப்பேன். இன்றைக்கி திரும்பி அதே மாதிரி தூங்கிட்டு இருக்கேன். லைட்டாக ஹெட்டேக் இருக்குது. அது ஏன்னா படிக்கும்போது கடைசி 2 வாரமாக ஃபுல்லாக சிஸ்டமே பார்த்துட்டு உட்காந்துருந்தேன்னா, போய் திரும்பி சிஸ்டம் முன்னாடி உட்காந்தேன் அப்படின்னா ஒரு மாதிரி இரிட்டேஷனாகவே இருக்குது, கண் வலிக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால வீடியோ கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் ஒரு வீடியோ போடணும், ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். லைக் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி நல்லா இருந்தால் விட்டுருவேன், இல்லைனா டாக்டர்கிட்ட போய் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி ஹெட்டேக். படுத்தாதான் நல்லா இருக்குது. இந்த மாதிரி எந்திச்சு நடந்துட்டு இருந்தால் ஹெட்டே வந்து வெயிட்டாக இருக்குது, ஒரு பாரமாக இருக்குது பாடிக்கு. தலை வந்து அப்படியே இப்படி உழுகுறது தெரியுது. கண்ட்ரோல் பண்ணாலும் நிற்க வைக்கலன்னா இப்படி ஆடுற மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதான் இன்றைக்கி பார்ப்பேன். இன்றைக்கி வந்து முடியல அப்படின்னா ஐ திங்க் நாளைக்கு வந்து டாக்டரை போய் மீட் பண்ணணும். ஏன்னா நம்மளால் தாங்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி 2 வாரம் ஒழுங்காக தூங்காமல் இப்போ தூங்கினாலும் தலைவலி வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம நிம்மதியாக இருக்க அந்த கடவுளுக்கே பொருட்கள்